வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பாரதிய ஜனதா கட்சி 3 ஆண்டு சாதனைகளை பெருமையாக விளம்பரப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. ஆனால் RSS அமைப்பின் துணை அமைப்புகளில் ஒன்றான மஸ்தூர் சங் என்ற தொழிற்சங்க அமைப்பு மோடி அரசை கடுமையாக குறை கூறி இருக்கிறது. கான்பூரில் அதன் 3 நாள் மாநாடு இப்போது நிறைவடைந்திருக்கிறது. மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி சமூகத்தின் ஏழை பிரிவு மக்களுக்கும் உழைக்கின்ற மக்களுக்கும் எதிராக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழிலாளர் பிரச்சனைகளில் மோடி ஆட்சி அலட்சியம் காட்டி வருகிறது. தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியங்களை குறைக்கச் சொல்வதும், உழைக்கின்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கச் சொல்வதும், விவசாய துறைக்கு வரி விதிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதும் சமூகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள், ஏழை தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிற மஸ்தூர் சங், மோடி ஆட்சிக்கு வழிகாட்டுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள நிதி ஆயோக் என்ற அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் சமூகத்தின் அடிமட்ட மக்களோடு தொடர்பே இல்லாதவர்கள். அவர்கள் அரசை தவறான வழியில் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த அமைப்பை முழுமையாக கலைக்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. மோடி ஆட்சிக்கு RSSஇன் தொழிலாளர் அமைப்பு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை பல ஊடகங்கள் மறைத்துவிட்டன. நாம் அதை சுட்டிக்காட்டுகிறோம். தொலைக்காட்சிகளில் மோடி ஆட்சியின் சாதனையை வாய்கிழிய பேசுகின்ற அதன் பிரச்சாரகர்கள் இந்த மஸ்தூர் சங்கத்தின் கருத்துகளுக்கு என்ன பதிலை கூறப்போகிறார்கள்? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.